ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சிம்பிளாக வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே நான் துணி வந்து இந்த சைஸ் நான் கட் பண்ணும்போது இந்த சைஸுக்கு இவ்வளோ துணி இவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேயே நான் வந்து எல்லா வீடியோஸுமே சொல்லியிருப்பேன். கிளாத் வந்து எவ்வளோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத. இது வந்து 1 மீட்டரு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம கட் பண்ணுற மெத்தடில் வந்து கட் பண்ணால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை வச்சு யாருமே கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. தைரியமாக இந்த மெத்தடில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதே மாதிரி எந்த மிஸ்டேக்குமே வராது. ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறத வச்சு நீங்கள் குழம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டைலரிங் வந்து கற்றுக்கவே முடியாது. ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா, என்னோடய வீடியோஸ் இல்லை, நீங்கள் யார் வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, புரியுது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி சீக்கிரமே கற்றுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுங்கள். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். இது வந்து அப்படியே 4ஆக மடிச்சுட்டு, லைனிங் ப்ளவுஸ் வச்சு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கில் கூட நம்ம அதை சரியாக வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி சைடு ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பின் போட்டுங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எங்கேயும் நகராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பின்னு போட்டுட்டு, அதே மாதிரி இந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் ரெண்டும் நெக்கு ஸ்டார்டிங் ரெண்டும் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு பின் போட்டுங்க. இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல இருக்கிற இந்த கிளாத்தெல்லாம் உள்ளே தள்ளிட்டு, உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ளவுஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துல இன்னும் கூட ஆம்போல் கிட்ட இன்னொரு பின் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் அவசியமானா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே கொஞ்சம் அவசியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பின் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வந்து ரொம்ப மாறாமல் இருக்கும். இப்போ வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன் கிளாத்து. பிசிறு பாகம் வந்து கீழே இருக்குது, கரைபாகம் ரெண்டும் ஒன்றா வச்சு ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். மடிப்பு பாகம் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ கிளாத்தை இது மாதிரி போட்டுட்டு கீழ் பக்கம் பாருங்கள். உங்களுக்கு பிசிறு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு வந்து ரொம்ப கோணலாக இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிசிறு இருக்குது, நூலுக்கு மாதிரி இருக்குது. அதை மட்டும் நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு நார்மல் ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நீங்கள் 2 இன்ச்சு எடுங்க, இல்லையா 1.25 இன்ச்சு. துணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் நல்லா தாராளமாக 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு கீழே. இந்த மாதிரி 2 இடத்துல எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக லைன் வரைகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு வரைஞ்சிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மேலே ஏறின மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதனால் லைட்டாக பெண்ட் இருக்கும். அதை நீங்கள் பார்க்க வேணாம். அதே மாதிரி இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட 1/4 இன்ச்சு உள்ளே வரும், நெக்குக்கிட்ட 1/4 இன்ச்சு வெளியில் வரும். இப்படி வச்சு நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி தள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கேப் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நெக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி போகும்போது கழுத்தகலம் கண்டிப்பாக வந்து பெருசாகிடும். ஸோ 1/4 இன்ச்சு, ஏன்னா இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும் ப்ளவுஸு. அதனால் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். கழுத்தகலம் உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பே இருக்காது. இப்போ இது மாதிரி முதுகோட ஆரம்ப பகுதியும் லாஸ்ட்டாக இடுப்பு முடிகிற இடத்துலையும் கரெக்டாக நேராக இருக்குது. சென்டரில் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த இடத்துல லைட்டாக 1/4 இன்ச்சு நெக் வந்து வெளியில் தள்ளின மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு மார்ஜின் போட்டுங்க. இது வந்து இருக்குன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ரெடி அளவு வர்றது, இதுக்கு மேலே தான் நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணணும். சும்மா 2 டாட் மட்டும் 2 புள்ளி வச்சு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நெக்கு கிட்ட அதே மாதிரி ரெடி அளவு இப்படி குறுக்க ஒரு கோடு போட்டுட்டு இதுலேருந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க.
அதே மாதிரி ஷோல்டர் அகலம், இது வந்து கழுத்து அகலம் எடுத்திருக்கோம் ரெடி அளவு. அதே மாதிரி குறுக்க கோடு போட்டு இது வந்து ஆம்ஹோல் ஷோல்டரோட அகலம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்கு இறக்கத்துக்கு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது ரெடி அளவு. இப்போ அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் போட்டிருக்கோம், அதனால் எல்லா அளவுகளுமே நம்ம உடனே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்ஹோல் கிட்ட ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு குறுக்க ஒரு கோடு போட்டுங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு வந்து மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஜாயிண்ட் வர இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிங்க. தையலுக்கு நான் வந்து அப்புறம் மறுபடியும் சேர்த்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்படி குறுக்க ஒரு கோடு, ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக இந்த நீட்டில் ஒரு கோடு. இப்போ அவ்வளோதான். பேக் பீஸில் அளவுகள் எல்லாம் மார்க் பண்ணிட்டோமா. ப்ளவுஸ் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து இறக்கணும் எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறேன். ஷோல்டர் சென்டர் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு, தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்து 16ன்னு இருக்கா. இப்போ அந்த 16 அப்படியே ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிங்க. ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதில் ஒரு மார்ஜின் போட்டுட்டு இல்லை ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ரெடி அளவு, இது ஷோல்டர் தைக்கிறதுக்குள்ள அளவு மார்க் பண்ணிக்கிட்டோமா. இப்போ கழுத்து அகலம், இது வந்து கழுத்து அகலம், இது வந்து ஷோல்டர் அகலம். கழுத்து அகலம்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. எப்போவுமே நெக்கு பிடிச்சி தைக்கிறது வந்து நம்ம 1/4 இன்ச்சில் தைச்சோம்னா போதும். அப்போ 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். ரெடி அளவுலேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி உள்ள கட்டிங் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் அகலம்னு பார்த்தீங்கன்னா 5.25 இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 5.25ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் அகலம் ரெடியா. இப்போ வந்து கழுத்து இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சில் இருக்குது. 1/4 இன்ச்சு மேலே தள்ளி 8.25ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த நெக்கோட இறக்கம் 8.25. அதே மாதிரி மேலே இருக்கிற 2.5 இன்ச்சு கழுத்து அகலத்தை இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வந்து கொடுத்துங்க. இதில் முக்கியமாக வந்து ஒரு வேளை கழுத்து அகலமாக கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 2.5யும் இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஷேப் வந்து கிராஸாக கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுங்க. நல்லா வந்து கழுத்து அகலமாக கிடைக்கும். இப்போ இந்த 16.5 இன்ச்சு வச்சுட்டு பார்க்கும்போது 6.25ன்னு இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 5.25 ஆம்ஹோல் இறக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே இருந்தும் 5.25ன்னு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் அகலம் 5.25 எடுத்தோம்ல அதை மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பாக்ஸ்லேருந்து வந்து கொடுக்குறோம். இதுதான் உடம்பு சுற்றளவு. இப்படி குறுக்க கோடு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் உடம்பு சுற்றளவு. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 9.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவு. இப்போ வந்து நம்ம நெக் வந்து 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி இருக்கனால 9.5 இன்ச்சு தான் லைனிங் ப்ளவுஸ்லேயும் நமக்கு உடம்பு சுற்றளவு இருக்கும். இப்போ லைனிங் ப்ளவுஸில் சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்குது. இப்போ நீங்கள் தைக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நூல் அளவு ஒரு பாயிண்ட் அளவு கம்மி பண்ணி பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து 1.25 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இடுப்பு என்னென்னா 8 இன்ச்சில் இருக்குது மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு பிடிக்கிறத விட அதோட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ தையலுக்கு 1.25 இன்ச்சு. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு டாட் வந்து நல்லா 1/2 இன்ச்சில் அதிகமாக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு அப்படிங்கிறத 1 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னரு மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல் ரவுண்டு வரையணும். அதுக்கு முன்னாடி நெக் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ மேலேருந்து வந்து லைட்டாக வெளியில் தள்ளி இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து கொடுத்துக்குறோம். இதை விடவும் அகலம் அதிகமாக வேணும்னா இந்த இடத்த அதிகப்படுத்தி கிராஸாக லைன் போட்டுட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துங்க. இப்போ இது மாதிரி இந்த கார்னரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் ஆம்ஹோல் சுற்றளவு என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு இருக்குது இந்த அளவு ப்ளவுஸுக்கு. நான் இங்கே ஒரு 1.25ன்னு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து
ரவுண்ட் ஷேப் வந்து ஆம்ஹோலுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் அதாவது தையலுக்கு இடம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு டாட் லைன் வந்து வரைஞ்சி ஆம்ஹோல் ஜாயிண்ட் ரெடி அளவு வருதுல, அதில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ரெடி அளவு 8.5 இன்ச்சு எடுத்தோம்ல, அது ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு இந்த உடம்பு சுற்றளவு வரைக்கும் நமக்கு 8.5 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அதாவது நம்ம தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய இடம் ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுலேருந்து நம்ம டேப்பது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அளக்கும் போது 8.5 இன்ச்சு கரெக்டாக வருது. அப்போ கட்டிங் அளவில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண வேணாம். தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுவே சரியான அளவாக இருக்கும். அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பேக் பீஸ் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு மடித்து தைக்கிற இடம், அதே மாதிரி உடம்பு சுற்றளவு இந்த இடத்துக்கிட்டலாம் சிசர் கட் கொடுத்துட்டு பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ மேல் பக்கம் இந்த மாதிரி கிளாத் ஒரு சைடு இருக்கும், அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 10.5 இன்ச்சு இருக்குது, நமக்கு பெல்ட்டுக்கு சரியாகவே இருக்கும். அது நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. இது வந்து கரபாகத்தோடு இருக்கறனால இந்த கிளாத்தில் நம்ம வந்து பெல்ட் கிளாத் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே வந்து ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்குது, ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பொசிஷனில் நான் வந்து துணியை எடுத்திருக்கேன். இப்படி போடும்போது உங்களுக்கு நல்லா மேலே ஏற்றி போட முடியும். அப்போ வந்து ஸ்லீவ் நீளமான ஸ்லீவாக இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியும். கிளாத் வந்து நமக்கு நிறையா மிச்சமாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த பொசிஷனில் போடுறது. நம்ம அப்படியே திருப்பி இதே பொசிஷனில் கீழே போட்டோம்னு வச்சுக்கலாம், நெக் இருக்கிற பக்கம், நெக்கு கட் பண்ண பக்கம், அதாவது இங்கே தான் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயே இப்படி திருப்பி நம்ம வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கு ரொம்ப துணி கம்மியாக இருக்கும், இந்த இடம்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம திருப்பி இப்படி போட்டுக்கிறோம். ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு வச்சு கிளாத்தை வந்து நல்லா மேலே ஏற்றி இது மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணணுமோ அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கங்க. பேக் பீஸில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு, இதுதான் ரெடி அளவுனா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து ரெடி அளவு. அப்படியே இந்த கரபாகத்தை எடுத்துட்டு பேக் பீஸ் எடுத்துட்டு கரபாகத்தில் வச்சு நேராக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இந்த கழுத்து அகலம் தெரியணுங்கிறத இந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான். பேக் பீஸ் மறுபடியும் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்குள்ள இடத்த மறுபடியும் ஒரு மார்ஜின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு மற்ற அளவுகள், அதாவது ஃப்ரண்ட் நெக்கு இறக்கும், டாட் லைன்லாம் மார்க் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்துடலாம். பின்னெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு பூப்பட்டி பக்கமாக எடுத்திருக்கேன். கீழே உள்ள கோட்டில் வைங்க. இது வந்து ரெடி அளவு, தைச்சதுக்கப்புறம் வர வேண்டியது அளவு இருக்குல்ல, அதில் வைங்க. ஏன்னா ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தை வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு பக்கத்தில் விடாதீங்க. விட்டிங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நெக்கெல்லாம் லூஸ் ஆகி கழுத்தாகலாம், ஷோல்டர்லாம் லூஸ் ஆகிடும். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பெல்ட்டோட ஜாயிண்ட் இருக்குல்ல, அதில் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே இதை எடுத்துட்டு நெக்கோட இறக்கத்தை பார்த்துக்கலாம். 6 இன்ச்சு இருக்குது, 5.75 மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே வச்ச கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதையே வச்சாலும் சரி, இல்லை பேக் சைடு எப்படி நம்ம அகலப்படுத்திக்கிட்டோமோ அதே மாதிரி
ஒரு 2.25 வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கொடுங்க. லைட்டாக வெளில தள்ளி நம்ம ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து நல்லா கிச்சின்னு நிற்கும். இங்கே ஷோல்டர் கிட்ட வந்து நீங்கள் குறைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்ல பெல்ட் அளவு, இதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிங்க. இது எதுக்குன்னா நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணவும் டாட் பிடிக்கிறதுக்கும். இப்போ வந்து ப்ளவுஸோட வெளிப்பக்கத்துலேயே நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக மெயின் டாட்டை இது மாதிரி பிடிங்க. ப்ளவுஸை வந்து இப்படி சென்டர் மடிங்க. ஷோல்டரை வந்து இப்படி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வச்சுட்டு சென்டர் மடிங்க. கரெக்டாக மிட் பாயிண்ட்டை பிடிங்க. பிடிச்சிட்டு கீழே உள்ள கோட்டில் வைங்க. அதாவது இந்த இடத்துல கழுத்தாகலம் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும், அதை விட அதிகமாக ஆகிடக்கூடாது. அதுக்கு நேராக அந்த ப்ளவுஸை கீழ்ப்பக்கம் கீழே உள்ள கோட்டில் வச்சுட்டு இதை வந்து மிட் பாயிண்ட்டு, இது ப்ளவுஸோட டாட்டோட இறக்கம், இதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெடி அளவுலேருந்து சைடு இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து பெல்ட்டோட அளவு நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நேராக 12.25 இருக்குது, 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 12.25ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 12.25ங்கிறது நம்ம இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. இதான் நமக்கு சென்ட்ரு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டோட உயரம் 3 இன்ச் இருக்குது. அதை வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கீழே உள்ள கோட்டில் தான் நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இது சென்ட்ரு பாயிண்ட்டு. இது வந்து ஹூக்பட்டி ஐப்பட்டி தைக்க வேண்டிய இடம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கிராஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஹூக்பட்டி பக்கமே எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ளவுஸுக்கு கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வருது. அதை மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது 1.25 இன்ச்சு. மேக்ஸிமம் எல்லா அளவுகளுக்குமே 1.25 1.5 இந்த அளவுக்குள்ளே தான் டாட் வரும். ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கு 1 இன்ச்சு வரும் நமக்கு. ஓகேவா? இது மிட் பாயிண்ட்டு. மற்ற அளவுகள் எல்லாமே நம்ம இதுக்கு ஈக்குவலாக தைக்கும் போதே பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். 3வது டாட் வந்து நம்ம இந்த 2 டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட் வந்து அழகான பொசிஷனில் வரும். அப்போ அதை வந்து பிடிச்சிக்கலாம். இதுக்கும் சென்டர் பண்ணி இந்த டாட் வந்து நான் இந்த மார்ஜின் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் டாட்டுக்கு வந்து ரொம்ப வந்து குழப்பிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணணும்னு தேவையில்ல. ஃப்ரண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுத்துங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி வரைஞ்சி எடுத்து இதை வந்து நீங்கள் ரொம்பவும் கரெக்டாக அக்யூரேட்டாக கட் பண்ணணும்னு இல்லை. நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்து அது அதிகமாக வந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டாட் பிடிக்க வேண்டிய இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த புள்ளிகளை வந்து இப்படி அழுத்தி விட்டிங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக அப்படியே பேக் சைடு இது மாதிரி கிளாத்தில் ஈஸியாக அதோட அச்சு வந்து விழுந்துடும். இந்த ஷேப்பில் வந்து நம்ம டாட் பிடிச்சோம்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கிளாத்தை நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நெக் பீஸ். அடுத்ததான் அந்த ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். பெல்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 4ஆக மடிச்சுக்கிறோம். இந்த 4 பக்கமும் ஒரே மாதிரி பார்த்துட்டு மடித்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து எந்த அளவுக்கு கிராஸாக இருக்கோ அதை வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கிளாத் வந்து திருப்பிக்கிறேன். ஃபுல் ஃபோல்டிங்கும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்லீவ் மடித்து போட்டிருக்கேன். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை மடிக்கும்போது சரியான உயரம் வரும்.
கரெக்டாக 1.25 இன்ச்சு விட்டால் போதும் நார்மல் ப்ளவுஸுக்கு. இதை விட இன்னும் திக்னஸாக வேணால் நீங்கள் 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அப்படியே மடித்து போட்டு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். லெஃப்ட் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். முன்கை சுற்றளவு விட்ட ஒரு மார்க்கிங்க. இந்த இடத்துல இப்படி பிடிச்சிங்க. நான் எப்படி இந்த ஷேப் வந்து அழுத்தி பிடிக்கிறேன்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஸ்லீவோட ஒயரம் அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே இப்படி மார்க் பண்ணிங்கன்னா அடிக்கை இறக்கும். ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க்கு, அதுலேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு சென்டர் கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் இதை மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லீவ் அதாவது கை சுற்றளவு 6.25 இருக்குல்ல, அதில் சென்ட்ரு இந்த இடத்துட்டு விரலை அழுத்திக்கிங்க. அழுத்திக்கிட்டு இந்த இடத்துலையும் இப்படி விரலை அழுத்திட்டு அப்படியே ப்ளவுஸ் அப்படி பேக் சைடு திருப்பிட்டு ஸ்லீவோட ஜாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை வந்து இப்படி மேலே எடுத்துக்கிட்டு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க சென்ட்ரு. அடுத்ததான் ஆம்கோல் சுற்றளவு. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக கிளாத் அது மாதிரி நேராக மடிச்சுட்டு ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கணும், ஸ்லீவோட ஃபோல்டிங் வந்து அந்த பக்கம் இருக்கணும். சுற்றளவுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஸ்லீவோட உயரம் 8.25 இன்ச்சு இருக்குது. அடிக்கை இறக்கம் 3.25 அடிக்கை இறக்கம் 3.5 இன்ச்சில் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே மார்ஜின் போட்டுங்க. அவ்வளோதான். இதே சென்டருக்கு நேராக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த உள் வளைவு வந்து குடஞ்சி கட் பண்ணுறது இந்த இடத்துக்கிட்ட வரணும். இங்கே ஆரம்பிக்கும் போது அதிகமாக கட் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து போக போக அதிகமாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு மேலே போக போக அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ முன்கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்லீவ் மடித்து தைக்க வேண்டிய இடம். இது வந்து ஆம்கோல் சுற்றளவு, ஸ்லீவோட சென்ட்ரு. இப்போ மேலே இருக்கிற 2 கிளாத்தை மட்டும் எடுங்க. குடஞ்சி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்ட்ரு தெரியணுங்கிட்ட நான் வந்து சிஸ்டர் கட்டும் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அப்படியே ஆம்கோல் கிட்ட நான் வச்சு அளந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து டாட் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் பிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கா. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே இல்லை இருக்காது. ஸ்லீவ் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து தான் நம்ம பெல்ட் வந்து அளவு எடுக்கணும். பேக் சைடு 3 இன்ச்சு இருக்குது. இங்கே அதே மாதிரி 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் பீஸில் சேர்த்துக்கணும். ஃப்ரண்ட்டில் 3, பேக்கில் 3 இருக்குது. அப்போ கட் பண்ணும்போது இன்னும் 1/2 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பெல்ட் கிளாத்தை இங்கே இப்படி ஜாயின் பண்ணும்போது இதான் பெல்ட்டுன்னு வச்சிங்களேன். இப்படி ஜாயின் பண்ணும்போது இங்கே தானே தையல் வரும். அப்போ ஃப்ரண்ட் கிளாத்லேயும் 1/2 இன்ச்சு தையலுக்கு இடம் விடணும். அதுக்காக தான் இதில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பெல்ட்டில் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணுமோ அதை மார்க் பண்ணும்போது இன்னும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ பேக்கில் 3, ஃப்ரண்ட்டில் 3 எடுத்தோம். இதை எப்படி நான் வந்து மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீளம் வந்து ஒரு 10 இன்ச்சு, உடம்பு சுற்றளவோட ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கீழே வந்து எந்த அளவுக்கு கிளாத் மேலே அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே உள்ளது மடிக்கலாம், மடித்து தைச்சிடலாம். அதனால் வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா 1.5 இன்ச்சில் நான் வந்து மார்ஜின் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் 3.5 இன்ச்சு எடுத்தோமா, அதோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். பேக்கில் 3 இன்ச்சு எடுத்தோமா, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 3.5 மார்க் பண்ணணும் பெல்ட்டில் மார்க் பண்ணும்போது, அதாவது இந்த மார்ஜின்லேருந்து. இப்போ 1/2 இன்ச்சு குக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம் விட்டுட்டு 2.5 இன்ச்சு கிராஸ் எடுத்தோம்ல, அதை இங்கே மார்க் பண்ணுங்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5.25 இருக்கா, 5.25லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிங்க. அதாவது இந்த 2.5 கிராஸ் எடுத்தோம்ல அந்த இடத்துல. இப்போ இது மாதிரி டாட் லைன் போட்டு நான் வந்து காட்டியிருக்கேன்.
ரொம்ப பள்ளம் கொடுக்கல, லைட்டாக இங்கே பள்ளம் கொடுத்துட்டு வர வர அப்படியே லைட்டாக மேலே ஏறின மாதிரி போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடு வந்து அப் அண்ட் டவுன் வராது. இங்கேயும் குறைஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அளவு குறைஞ்சிரும். ஸோ ஷேப் மட்டும் நான் எப்படி போட்டு காட்டுறேனோ அந்த மாதிரி பெல்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டை மட்டும் இது மாதிரி அடையாளப்படுத்திட்டு பேக் சைடில் தையல் வர வேண்டிய இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாமே கட் பண்ணிட்டோமா, ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம், பெல்ட்டு கட் பண்ணிட்டோம். நெக் பீஸ் வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற இந்த கிளாத்தில் இன்னொரு பெல்ட்டு கிளாத்தும் அப்புறம் ஹூக் பெட்டி ஐப்பட்டிக்குள்ள கிளாத்தும் நான் வந்து அப்படியே தைக்கும்போது கட் பண்ணி தைச்சி காட்டுறேன். சரி வாங்க அப்படியே தொடர்ந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி காமிச்சிடுறேன். வீடியோ லாங்காக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு நம்ம நெக் பீஸு அப்புறம் ஹூக் பெட்டி ஐப்பட்டிக்கு அப்புறம் அதே மாதிரி பெல்ட்டு கிளாத்துக்கு இன்னொரு கிளாத்து இது எல்லாமே நம்ம கட் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பெல்ட்டு கிளாத்துக்கு தேவையான அளவு கிளாத்து எடுத்துடணும். அதாவது இந்த கரபாகம் இருக்கும் அந்த பக்கத்துலேயே நான் வந்து பெல்ட்டு கிளாத்துக்கு இன்னொரு கிளாத்து எடுத்துக்கிறேன். இந்த அடிப்பக்கம் நல்லா கனமாக மடித்து தைக்கிறதுனால நமக்கு 2 கிளாத்தே போதும். கீழ்ப்பக்கம் நல்லா வெயிட்டாக இருக்கும். 4 கிளாத் இருக்கும், அதனால் வெயிட்டாகவே இருக்கும். இப்போ ஹூக் பெட்டி ஐப்பட்டிக்கு 2.25 இன்ச்சில் அகலம் 4 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கிளாத்து ஹூக் பெட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபோல்டிங்கில் இருக்கனால நமக்கு நல்லா நீளமாகவே இருக்கும் இந்த பீஸு. நெக் பீஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு மார்ஜின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கும்போது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 6 பீஸ் அளவுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நெக்கோட நீளத்துக்கு கரெக்டாகவே இருக்கும். கண்ணாமண்ணான்னு சுருட்டி வைக்காமல் இதை மாதிரி அப்படியே லைனாக அடுக்கி வச்சிங்கன்னா நமக்கு சுருக்கம் இல்லாமல் தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் கிளாத்து. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பேக் பீஸை தைச்சி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு அகலம் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி கிளாத்தை மடித்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது மடிக்கும் போது நேராக வரும் துணி. எட்ஜில் தையல் மீதி இருக்கிற 1.5 இன்ச்சு அப்படியே மடித்து தையல் போட்டுக்கிட்டோம். பேக் பீஸ் அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு பெல்ட்டை ஃபஸ்ட்டு தைச்சிப்போம். நம்ம பெல்ட்டு கிளாத் அதே மாதிரி இந்த வசம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். மார்ஜின் இருக்கிறத 2 கிளாத்தையும் சேர்ந்து இதை மாதிரி விரலால் மடித்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா தையல் வந்து நேராக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டோட பேக் சைடில் ஆரம்பித்து ஃப்ரண்ட் சைடில் கட் முடிச்சிருக்கோம். அதாவது ஃப்ரண்ட் சைடுனா சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம் வந்தீங்களா, ஹூக் பெட்டி ஐப்பட்டி வர இடம் ஃப்ரண்ட் சைடு. அடுத்தது ஆரம்பிக்கும் போது அதே ஹூக் பெட்டி ஐப்பட்டி வர இடம், அதாவது சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது ரெண்டும் மாறாமல் தைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் ஒரு வேளை பிகினர்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்லிட்டேன். இப்போ அப்படியே 2 கிளாத்தையும் திருப்பி கீழே வந்து படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை மெயினான அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பெல்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்ததாக டாட் லைன்லாம் நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே டாட் பிடிக்கும்போது வந்து லாக் ஸ்டிச் தான் போடுறேன். எனக்கு வந்து இந்த சுருக்கம்லாம் எதுவுமே வந்ததில்லை இது வரைக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வராது. லாக் ஸ்டிச் உழுவுலன்னா ஒரு வேளை நீங்கள் 2 தையல் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டாட் லைன் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பிசுறு நூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கங்க. ஆம்கோல் கிட்ட மட்டும் அப்படியே திருப்பி வந்து 2 தையல் நான் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டாட்டுக்கிட்ட உங்களுக்கு நூல் வந்து சுருக்கமாகவோ வேறு எந்த ஒரு மாதிரியும் வித்தியாசமாலாம் இருக்காது. மிஷின் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் நல்லா தைக்குது அப்படின்னா லாக் ஸ்டிச் போடும்போது துணி வந்து சுருக்காது. அந்த போடுற கரெக்டாக அந்த லாக் தையல் வந்து கரெக்டாக துணியை பிடிச்சி சுருக்காத அளவுக்கு நீங்கள் போட்டு எடுக்கணும். நீங்கள் நார்மல் கிளாத்தில் இந்த மாதிரி டாட்லாம் பிடிச்சி பாருங்கள், சும்மா வேஸ்ட்டு கிளாத்தில், அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதனால் சுருக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. 2 சைடுமே பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி நூல் மட்டும் லைட்டாக கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிக்கங்க. 2 பீஸ் இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து பெல்ட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். பெல்ட்டு கிளாத்து ஃபஸ்ட்டு கீழே இருக்குது, அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுருக்கோம். டாட்டை வந்து நான் மடிக்கலை, ஏன்னா கிராஸை கட் பண்ணிட்டோமா தைக்கும் போதே, அதனால் மடிக்க தேவையில்ல. இப்போ அப்படியே பெரட்டி வெளிப்பக்கம் ஓரத்தில் ஒரு எட்ஜி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா பெல்ட்டு கிளாத்தை நான் மேலே ஷேப் வந்து பள்ளம் கொடுக்காமல் மேலே அப்படி ஏற்றுனா மாதிரி கட் பண்ண சொன்னதுக்கு ரீசன் வந்து அதுதான். நீங்கள் பள்ளம் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்து கட் பண்ணும்போது அளவு வந்து குறையும். பள்ளம் கொடுக்காமல் பெல்ட் அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு
எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு வந்து சைடு வந்து அப் அண்ட் டவுன் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ பெல்ட் மார்க் பண்ணும்போது கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. 2 பக்கமும் பெல்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடு அளந்து பார்க்கும்போது பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத்து விடுறோமோ அதை வந்து தைக்கும் போது நம்ம கரெக்டாக பிடிச்சி தைச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு வித்தியாசம் வராது. இப்போ 4 இன்ச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பட்டியோட பீஸு கீழே இருக்குது. ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறோம். மேலேயும் சரி கீழேயும் சரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு இப்போ அந்த ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற தையல் தெரியாத மாதிரி மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே மடித்து ஐ வந்து தைச்சிக்கிறோம். இந்த ப்ளவுஸுக்கு ஐ வந்து மிஷினில் தான் தைக்கிறேன். இப்போ இந்த ஐப்பட்டியோட அகலம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா நார்மலாக 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது எல்லா ப்ளவுஸுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவே கரெக்டான அளவில் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா 4 இன்ச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் அந்த அகலத்தை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி ஐ தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான எந்தெந்த இடத்துல ஐ வைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஐயோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஐ தைச்சி முடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஐ வந்து தைக்கும் போது ஸ்டார்டிங்லேயும் முடிக்கும் போதும் லாக் தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். மேக்ஸிமம் 5 ஐங்கிறது எல்லா ப்ளவுஸுக்குமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீளமாக இருக்கிறதுக்கு வேணால் ஒரு 6 ஐ வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 5 தான் வச்சுருக்கேன். இப்போ ஹூக் பெட்டிக்கு அதே மாதிரி 2ஆக மடிச்சிருக்கோம் கிளாத்தை வச்சுட்டு ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு தைக்கிறேன். ஹூக் பெட்டிக்கும் ஐப்பட்டியும் தைக்கும்போது அந்த வசம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்த்து தைச்சிக்கணும். இது வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த ஐப்பட்டியும் ஹூக் பெட்டியும் தைக்கிற மெத்தட் வந்து அதே மாதிரி ஹூக் பெட்டியில் தையல் போடும்போது இந்த ஓரத்தில் தையல் போடும்போது கொஞ்சம் தள்ளி ரொம்ப ஒட்டினா மாதிரி போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா உங்களுக்கு வெளியிலையும் சரி உள் பக்கமும் சரி 2 பக்கமே சுருக்கம் இல்லாமல் ஹூக் பெட்டி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சிங் மெத்தட் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களால் கற்றுக்க முடியும். ரொம்ப சிரமமே இருக்காது. இதெல்லாம் இந்த கிளாத் மடிக்கிறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வர மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக வந்துடும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டு 2 தையல் போடணும். நம்ம கரெக்டாக மார்ஜின் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அதே அளவில் நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டும் பிடிச்சிடுங்க. அப்போ தான் நெக்கோட அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து நெக் பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால ஒரு மிஸ்டேக்குமே வராது. ரொம்பவே அளவு கரெக்டாக வரும். நெக்கு கிராஸ் பீஸ் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சது தான். கிராஸில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணுற இடத்த வந்து கிராஸாக இருக்கிற பீஸை நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஹூக் பெட்டி பக்கமாக எடுத்துகிட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு அதாவது நல்ல பக்கம் மேலே இருக்குது. இந்த கிராஸ் பீஸோட ராங் சைடு மேலே இருக்குது நம்மளை பார்த்தா மாதிரி. இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் கிராஸ் பீஸை கீழ் பக்கமோ மேல் பக்கமோ எந்த பக்கம் வச்சாலும் கிராஸ் பீஸை இழுத்து லைட்டாக தைக்கலாமே தவிர ப்ளவுஸோட நெக்கை வந்து கொஞ்சம் கூட இழுக்கவே கூடாது. இழுத்துட்டிங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து மாறிடும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் கிராஸ் பீஸை லைட்டாக ரொம்ப லூஸ் கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக ஸ்டிப்பாக வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து நெக் ஷேப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 இன்ச்சில் பிடிச்சி தைச்சிட்டு அங்கங்கே சிசர் கட் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது 1 ஃபுட் அளவு ஜாயின் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு கிளாத் விட்டு அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் கழுத்தாகணும். அதுக்கு வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு தைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து நெக் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன். நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது போட்டதுக்கப்புறம் நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். ஃப்ரண்ட் நெக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி ஸ்லீவில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கும்போது அதாவது ஃப்ரண்ட்டு அது சிசர் கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த முடிச்சிருக்கோமா, அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி ஆரம்பிக்கணும். அப்போ அந்த லெஃப்ட் ரைட்டு ஸ்லீவ் வந்து வசம் உங்களுக்கு மாறாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்லீவில் நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிங்க. அதே மாதிரி சென்டரில் ஓட்டு தையல் போட்டுட்டோம்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணி முடித்தோன்னே இந்த ஓட்டு தையலை பிரித்து எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கரெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு இடுப்பு பக்கம் 2யும் ஒன்றா வச்சு பின் போட்டுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு ஷோல்டரை அளந்துங்க. அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் வந்து அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு
அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். நான் சொன்ன மாதிரி இந்த உள் வளைவுலாம் குடஞ்சி கட் பண்ணுறோம்ல, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்போ நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிவிட்டு இப்போ அளந்து பார்ப்போம். ஸ்லீவையும் உடம்பு சுற்றளவு, அதாவது அளந்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் வந்து நம்ம உடம்பு சுற்றளவை கொஞ்சம் பிடிச்சி தைச்சிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது இப்போ 9.5 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட் கம்மியாக ஜாயின் பண்ணிங்கனாலே போதும். மொத்தத்தில் ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு டைட் கிடைக்கும். அப்போ லைனிங் ப்ளவுஸ்லேருந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் ஜாயினும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 தையல் போடுறோம் ஆம்ஹோல் ஜாயிண்டில். அதே மாதிரி அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வர அந்த டாட் லைன் வந்து ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் கீழே வந்து திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நூல் கட் பண்ணும்போதும் அந்த பிசரெல்லாம் அப்பப்போ கையோட நீங்கள் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கிளாத்தையும் நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட ப்ராக்டிஸில் தான் கொண்டு வரணும். அதை வந்து வெளியில் வந்து எந்த கிளாஸ் போனாலும் அதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஃபினிஷிங் அப்படிங்கிறத நம்ம தான் அதை வந்து ப்ராக்டிஸில் வந்து கொண்டு வரணுமே தவிர, ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு வந்து இப்படி தைக்கலான்னு ஒரு ஐடியா தான் சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி நீங்கள் தான் அந்த தையல் ஸ்ட்ரைட்டாக போகிறதெல்லாம் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ சைடு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் நமக்கு 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி பக்கம் அளக்கும்போது ஹூக் பட்டியை சேர்த்து அளந்துக்கணும். ஐப்பட்டி பக்கம் அளக்குறீங்கன்னா ஐப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுத்துக்கணும். ஸோ அளவு ப்ளவுஸில் உள்ள அளவை அப்படியே வந்து 7.5 இன்ச்சு இருக்குது, அதை மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு 1.25 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 பேக்கு ஃப்ரண்ட் அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் 2ஐயும் கரெக்டாக வச்சுங்க. இதில் ஃப்ரண்ட் கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அந்த மாதிரி அளவு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு முன்கை சுற்றளவு 6.25 அப்படின்னா ஒரு பாயிண்ட். இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சுங்க. இப்போ இது 6.25 இருக்குது லைனிங் ப்ளவுஸில் அப்படின்னா அதே 6.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட் கம்மியாக கிடைக்கும். அப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லாவே துணி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். போடுறப்ப நல்லா அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து நீண்டு கொடுக்கும். அதனால லைனிங் ப்ளவுஸோட நார்மல் ப்ளவுஸ் இது மாதிரி காட்டன் ப்ளவுஸ் தைக்கும்போது 2x2 கிளாத்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒரு 2 சைடுமே ஜாயின் பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு. அப்போ வந்து மொத்தத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சு பக்கம் உங்களுக்கு வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு தைச்சிங்கன்னா உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து தைக்கும்போது கட் பண்ணும்போது நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணாமல் தைக்கும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக தைச்சிங்க. இதில் கழுத்தாகலாம் உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப வராது. ஷோல்டர்கிட்ட வேணால் ஒரு பாயிண்ட் வந்து லைனிங் ப்ளவுஸோட கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 1/2 இன்ச்சு விட்றீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும். அந்த கழுத்தோட அகலமும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா 2 சைடுமே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ், அதாவது முன்பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு தான் நான் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து பேக் சைட்லேருந்து தைப்பாங்க. இப்போ நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு எது அளவு கரெக்டாக வருதோ, எந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுதோ அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இப்படி தான் செய்யணுங்கிறதுல எந்த ரூல்ஸும் இல்லை. உங்களுக்கு தைச்சி கொடுத்தா அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் நீங்கள் தைக்கிற மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதனால் ஒரு தப்புமே கிடையாது. பாம்பு ஜாயிண்டில் நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கொஞ்சம் அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து அளவு ப்ளவுஸ்க்காக நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு அளந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம 1.5 இன்ச்சு கிளாத்து முக்காலும் 1.5 இன்ச்சு டாட்டுக்கு போட்டு விட்டுருப்போம். இப்போ ஐப்பட்டியோட அளவும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்ந்து 2 இன்ச்சு இருக்கும் நமக்கு. இப்போ சைடு ஜாயிண்ட், இடுப்போட சைடு ஜாயிண்ட்லேருந்து சென்ட்ரு அதில் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வரும். அது மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 இன்ச்சு கிளாத்துக்கு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுன்னு பிடிச்சோம்னா நமக்கு 2 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுன்னு பிடிக்கும்போது 2 பக்கமும் 2 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஐக்கு நேராக ஹூக்குக்கு வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே அது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட லாங் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு வந்து கட் பண்ணி தைச்சி காமிச்சிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கும், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.